வழக்கமா அதுல வந்து the barricading and other அரசனுடைய சார்பில் உலக புகழ்பெற்ற தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டு ஜல்லிக்கட்டை அலங்காநல்லூரிலும் பாலமேடிலும் அவினாபுரியத்திலும் கடந்த ஆண்டு மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த அத்தனை அதிகாரி பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் அதே போல நம்முடைய மாநகராட்சியினுடைய காவல்துறை ஆணையர், மாநகராட்சியுடைய ஆணையர், அதே போல மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், அதே போல ஊரக வளர்ச்சித்துறை, உள்ளாட்சித்துறை, நம்முடைய மாநகராட்சி மற்றும் உள்ள அனைத்து துறையினுடைய அதிகாரிகள் எல்லாம் ஒன்றிலிருந்து ஒருமித்த கருத்தோடு அந்த நிகழ்வை நடத்தி கொடுத்து என்பதற்கு சான்றாக இந்த ஆண்டும் கடந்த ஆண்டை போல எல்லா அதிகாரி பெருமக்களும் அதை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு ஒவ்வொரு ஜல்லிக்கட்டினுடைய ரூரல் டெவலப்மெண்ட் பண்றாங்க. ஏடி பஞ்சாயத்து உங்க சைடுல பண்ணிடுறீங்க. ஸோ ஏடி டவுன் பஞ்சாயத்து கொஞ்சம் அதுக்கான டெண்டர் ஃபார்மாலிட்டிஸ் ஒர்க் எல்லாம் இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணிருங்க. நீங்க அலங்காநல்லூரோ பாலமேடோ அப்படியோட பைசா காசு நீங்க செலவழிக்கிறது இல்லை, சரியா? கவர்மெண்ட் ஜல்லிக்கட்டுன்றதையே நீங்க மறந்துடுறீங்க. அதனால உங்களை ஞாபகப்படுத்த வேண்டிய நிலைமையில நாங்க இருக்கிறோம். அதனாலதான் கரெக்ட். இப்போ ஏன்னா இது பணம் போடாம இந்த ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடத்துறதே கவர்மெண்ட் இல்லை, அத்தனையும் கவர்மெண்ட் நடக்குது. நீங்க உங்களுக்கு உள்ள எப்பயும் போல அந்த கிராமத்தில் இருக்கிற மரியாதையோ மற்றது நீங்க இது கொண்டாடுறதுலாம் எந்த தலையீடும் கிடையாது, எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனாலும் இந்த அலோன்சர் வேணும் அப்படின்றதுல எல்லாருடைய கருத்து, நீங்க வேற ஒன்றே அமைச்சர் கருத்துன்னு வச்சுக்காதீங்க. எனக்கு ஒரு கருத்தும் இல்லை, உங்களது தான் இது. எல்லாரும் மற்ற உங்களுடைய கருத்தை இப்போ கலெக்டர்கிட்ட நான் சொல்றேன். நம்ம கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி அதுக்கான ஜீவ அரசாணை வாங்கி உங்களுக்கு தருவோம். அடுத்து காளைகளை நிறுத்தி வைக்கப்படும் இடத்திலிருந்து வாடிவாசல் வழியாக காளை ஓடு பகுதி வரையிலும் காளை ஓடு பகுதியிலிருந்து சேகரிப்பு மைதானம் வரை 8 அடுக்கு